வாய்க்கால்ல சடலமா கிடந்த வாலிபரோட வழக்குல 4 பேரை கைது பண்ணி போலீசார் சிறையில் அடைச்சிருக்காங்க. திருட போன இடத்துல மின்சாரம் தாக்கி பலியான பயங்கரத்தின் பின்னணி இது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அடுத்த மஞ்சக்கொல்லை கிராமத்திற்கும் பின்னலூர் கிராமத்திற்கும் இடையே உள்ள வாய்க்கால் அன்று கிரைம் ஸ்பாட்டாக மாறியிருந்தது. காரணம், கால்வாயில் மிதந்த ஒரு ஆணின் சடலம். உள்ளாடையுடன் முகம் கருகி கை கால்களில் காயங்களுடன் கிடந்த சடலத்தை ஊரே வேடிக்கை பார்க்க மீட்புக் குழுவும் போலீசாரும் மீட்டு மேலே எடுத்து வந்தனர். சடலத்தை உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். உடலில் இருந்த காயங்கள் நடந்திருப்பது கொலையாக இருக்க வேண்டும் என்ற சந்தேகத்தை போலீசாருக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் உடற்கூறாய்வு முடிவு இறந்தவர் மின்சாரம் தாக்கி பலியானதாக சான்றளித்தது. இதனால் சந்தேகமடைந்த போலீசார் மோப்பநாயுடன் களத்தில் இறங்கியிருக்கிறார்கள். நமது குற்றச்சரித்திரம் குழுவும் புவனகிரி செய்தியாளர் அகிலனுடன் சேர்ந்து இன்வெஸ்டிகேஷனை தொடங்கினர். சடலமாக மீட்கப்பட்டவர் பின்னலூரைச் சேர்ந்த பாபு. 26 வயதான இவர் ஓட்டுநராக வேலை செய்து வந்திருக்கிறார். சம்பவத்தன்று நண்பர்களுடன் மது அருந்த சென்ற பாபு அதன் பிறகு வீடு திரும்பவில்லை. நீண்ட தேடுதல் வேட்டைக்கு பிறகு வாய்க்காலில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். உடனே போலீசார் பாபுவின் நண்பர்களை பிடித்து விசாரித்துள்ளனர். அப்போதுதான் அனைத்து உண்மைகளும் அம்பலமாகி இருக்கிறது. பாபு கரண்ட் ஷாக் வைத்து கொல்லப்பட்டிருக்கிறார். பாபுவின் கூட்டாளிகள் சூர்யா, செல்வகணபதி, பிரவீன் இவர்கள் 4 பேரும் ஒன்று சேர்ந்து இரவு நேரத்தில் பல்வேறு இடங்களில் திருடுவது வழக்கம். திருடிய பணத்தில் குடித்து கும்மாளம் போட்டிருக்கிறார்கள். அப்படித்தான் கடந்த 3 நாட்களாக பாபுவும் அவரது கூட்டாளிகளும் மஞ்சக்கொல்லை பகுதியைச் சேர்ந்த செல்வராசு என்பவரின் தோட்டத்து வீட்டை குறிவைத்து திருடி வந்திருக்கிறார்கள். 3 நாள் திருடிய கும்பல் 4வது நாளும் கைவரிசை காட்டச் சென்றபோதுதான் இப்படி ஒரு பயங்கரம் நடந்திருக்கிறது. செல்வராசு நிலத்தை சுற்றி மின்வேலி அமைத்திருக்கிறார். அதில் சிக்கிய பாபு பலியாகியிருக்கிறார். நண்பன் மின்சாரம் தாக்கி துடிதுடித்து இறந்துவிட சடலத்தை அப்படியே போட்டுவிட்டு மற்ற மூவரும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகியிருக்கிறார்கள். மூவரையும் கைது செய்த போலீசார் செல்வராசை பிடித்து வந்து விசாரித்த போதுதான் ஆசை தங்கைக்காக நடந்த கரண்ட் ஷாக் கொலை என்று தெரிய வந்திருக்கிறது. ஆம், 60 வயதை கடந்த செல்வராசுவுக்கு மனைவியும் 2 மகன்களும் உள்ளனர். இவரது ஒரே தங்கை கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார். தங்கை என்றால் செல்வராசுவுக்கு அவ்வளவு பிடிக்குமாம். இதனால் தங்கை இறந்த பிறகு அவரது ஞாபகமாக நினைவஞ்சலி போட்டோவோடு 500 ரூபாய் நோட்டையும் வைத்து ஃப்ரேம் செய்து தோட்டத்து வீட்டில் மாட்டியிருக்கிறார். அந்த போட்டோவிற்கு தினமும் குத்துவிளக்கு ஏற்றி பூ போட்டு பூஜை செய்வதும் வழக்கம். இந்த சமயத்தில்தான் கடந்த 3 நாட்களாக செல்வராசின் தோட்டத்தை குத்தகைக்கு எடுத்து கொள்ளையடித்திருக்கிறது பாபு அண்ட் டீம். முதல் நாள் கடப்பாறையை களவாடியவர்கள் 2ஆம் நாள் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே இருந்த அண்டா, தங்கையின் போட்டோவுக்கு அருகில் இருந்த 2 குத்துவிளக்குகளை சுருட்டியுள்ளனர். அடுத்த நாள் களத்தில் இறங்கிய பாபு டீமின் கண்களுக்கு போட்டோ பிரேமில் இருந்த 500 ரூபாய் உறுத்தியுள்ளது. இதனால் போட்டோவை உடைத்து பணத்தை திருடிச் சென்றுள்ளனர். இப்படி ஆசை தங்கையின் ஞாபகமாய் வைத்திருந்த 500 ரூபாயை கொள்ளையடித்த கும்பலை சும்மாவிடக் கூடாது என்று வெகுண்டெழுந்த செல்வராசு தோட்டத்து வீட்டை சுற்றி மின்வேலி அமைத்து சப்ளை கொடுத்துவிட்டு வீட்டிற்கு சென்றிருக்கிறார். வழக்கம் போல கொள்ளைக்கு வந்த கூட்டம் அன்றைய தினம் பாபுவை முதலில் அனுப்பியிருக்கிறது. சாதுரியமாக உள்ளே நுழைந்து விடலாம் என நினைத்த பாபு மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளார். இதனால் பதறிய நண்பர்கள் நடந்ததை வெளியே சொன்னால் மாட்டிக்கொள்வோம் என அஞ்சி சடலத்தை அப்படியே போட்டுவிட்டு ஓடியிருக்கிறார்கள்.
மறுநாள் காலை செல்வராசு வழக்கம் போல தோட்டத்து வீட்டிற்கு வந்தபோதுதான் பாபுவின் சடலத்தை பார்த்திருக்கிறார். உடனே யாருக்கும் தெரியாமல் சடலத்தை தூக்கி கால்வாயில் வீசிவிட்டு கரண்ட் ஷாக் வைக்க பயன்படுத்திய கட்டை கம்பிகளை கிணற்றில் எறிந்து தடயங்களை மறைத்திருக்கிறார். ஆதாரத்தை ஒன்றும் விடாமல் அழித்துவிட்டோம் என்று பெருமூச்சு விட்ட செல்வராசுவை முடிவில் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பாபுவுடன் களவுக்கு சென்ற சூர்யா, செல்வகணபதி, பிரவீன் ஆகிய 3 பேரையும் திருட்டு வழக்கின் கீழ் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தங்கையின் 500 ரூபாய் நோட்டுக்காக அண்ணன் செய்த இந்த பகீர் செயல் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.